ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வராகி அம்மா நான் சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடுதானே என் பாதத்தை தொட்டாய். அவ்வளவு சுலபமாக யாரும் என்னுடைய பாதத்தை பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. எல்லோரும் என்னுடைய அழகான தோற்றத்தையும் அன்பு நிறைந்த முகத்தையும் அம்மா என்கிற வார்த்தையும் தான் அதிக முறை கேட்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்களே தவிர என்னுடைய பாதத்தை அவ்வளவு சுலபமாக யாரும் பார்க்க யோசித்தது கூட இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நான் கொடுத்து விட்டேன். இப்போது என்னுடைய பாதங்களை தொட்ட உன்னுடைய பொற்கரங்களிலேயே நீ ஆசைப்பட்ட ஒரு அழகான விஷயத்தை ஒப்படைக்கப் போகிறேன். என் பாதத்தை தொட்ட நீ இனி நிச்சயமாக வெற்றி பெறுவாய். எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது உனக்கே தெரியாதுதானே? பிறகு ஏன் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? தெரியாத விஷயத்தை என் பொறுப்பில் விட்டுவிட்டு, முடிக்காமல் விஷயத்தை தடுமாறிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, உன்னுடைய இந்த நிகழ்காலம் முழுவதையும் என் கவனத்தில் விட்டுவிடு. எந்த விஷயத்தை உனக்கு செய்ய தெரியவில்லையோ, எந்த விஷயத்தை முடிக்க முடியாமல் நீ திணறி தடுமாறுகிறாயோ, அது அத்தனையையும் உனக்காக முடித்து கொடுக்கும் பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிதாக செய்யும் போது அந்த செயலை செய்து முடிக்கும் வரை மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். இதை செய்யவே முடியாதோ என்று கூட உனக்கு தோன்றலாம். ஆனால் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையை எப்போதும் நீ தீர்மானிப்பது கிடையாது, உன் பாவங்கள் தானே தீர்மானிக்கிறது. நீ செய்யக்கூடிய தவறுகளும் உன் பாவங்களும் தான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நடத்தி அதன் மூலமாக உன்னை திண்டாட வைக்கிறது. ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் மூல காரணம் நீதானே. நீ செய்த செயல்களும் நீ செய்த தவறுகளும் தானே உனக்கே பாவமாக மாறி அதற்கான தண்டனையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி நீ ஒரு சில விஷயங்களை புண்ணியமாகவும் நன்மைகளாகவும் செய்து வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த நல்ல விஷயத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து உனக்கான இந்த பாவங்களை எல்லாம் கரைப்பதற்காக தான் நானே உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை அதிகம் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அதிகம் நோகடிக்காதே என் செல்லமே. அப்புறம் அவர்களே வெறுத்து போய் உன்னிடம் பேசாமல் இருந்து விட்டால் அந்த மௌனமே கூட உனக்கு தண்டனையாய் மாறிவிடும் அல்லவா? நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் கிடையாது. உன்னுடைய மனம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ எப்படி பேச வேண்டும், உன்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் தீர்மானிக்கும்படி நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. உன்னுடைய வார்த்தைகள் என்பது ஒருபோதும் யாருடைய மனநிலையையும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவதாக இருக்கக்கூடாது. அது மற்றவர்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ நேர்மறையான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசினால் அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். கெட்ட வார்த்தைகள் என்பது கசப்பான அனுபவத்தோடு உன் நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் படைத்தது என்பதை புரிந்து கொண்டு உன் மன வார்த்தைகளை உனக்கு சொந்தமானதாக அமைத்துக்கொள். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயம் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ மட்டும் உன்னுடைய பாவ மூட்டை இறக்கி வைத்துவிட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கொள் என் செல்லமே. இது நாள் வரை நடந்தது எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். இனிமேல் நடக்கப் போவது உன் விருப்பப்படி நீ எதிர்பார்த்தபடி இருக்குமாறு பார்த்துக்கொள். உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உன் கனவுகள் எல்லாம் கைகூடி வரும்படி உனக்கான நல்லதை செய்ய தயாராக நான் வந்துவிட்டேன். உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை இதற்கு மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. அதனால்தான் நானே உன்னை தேடி வந்து உதவிகள் செய்ய வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை இந்த வராகியம்மா நான் நிச்சயம் தருவேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என் செல்லமே. இனிமேல் நீ எதிர்பார்த்தது போல்தான் உன் வாழ்வு அமையப் போகிறது. என்னுடைய அருளும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நடப்பது எல்லாமே என் செயல்தான். இந்த வராகியம்மா நான் தான் உன்னை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன் என்பதை சீக்கிரம் புரிந்து கொள். எந்த விஷயத்தையும் நீ விதியின் தலையில் விட்டுவிடாதே என் செல்லமே.
இந்த வராகி அம்மாவிடம் நீ தொடர்ந்து கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் என்பது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் நடந்தே தீரும். எது நடக்காதோ என நீ தயங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாயோ அது ஒன்றும் விதிவிலக்கானது கிடையாது. கூடிய விரைவில் அதையும் உனக்கு நல்லபடியாய் நடத்தி கொடுத்து உன் தலையெழுத்தையே நான் மாற்றி எழுதத்தான் போகிறேன். உன் வாழ்வில் நீ முன்னேறி வருவதற்கான வேலைகளையெல்லாம் நான் செய்துவிட்டேன். உன் மனதை மட்டும் நல்ல விஷயங்களின் பக்கம் திருப்பிக்கொள். உன் வாழ்க்கையில் பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்துதான் இப்போது இந்த நிலையில் நீ இருக்கிறாய். உன்னுடைய முழு உழைப்பும் விடாமுயற்சியும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு துணையாய் இருக்கும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ தேடினாலும் உன்னை புரிந்து கொண்ட உனக்கான சரியான உறவோ நட்போ அமையாது. ஏன் தெரியுமா? உன்னை முழுவதுமாய் புரிந்து கொண்ட நபர் நீயாக மட்டும்தான் இருக்கிறாய். உன்னுடைய நல்லதும் கெட்டதும், உன்னுடைய இன்பமும் துன்பமும், உன்னுடைய எல்லா யோசனைகளும், உன்னுடைய பலமும் பலவீனமும் என உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த பிள்ளை நீ ஒரு ஆள் தானே. கூடிய விரைவில் உன் மன வலியையும் வேதனைகளையும், உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும், எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உன் மனதிற்கு ஆறுதலையும் நான் கொடுப்பேன். உன் வேண்டுதல் தள்ளி தள்ளி போகிறதே என கவலைப்படாதே. உன்னுடைய எல்லா கர்மாக்களையும் நான் குறைத்து கொண்டுதான் வருகிறேன். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என் செல்லமே. ஒரு சில விஷயங்களில் நீ என்னையே விளையாட்டாய் எடுத்துக்கொள்கிறாய் அல்லது என்னிடமே நீ விளையாடுகிறாய். நான் உனக்கான உண்மையாக உனக்கான எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அம்மாவாக இருக்கிறேன். நீ ஏன் என்னை பார்ப்பதற்கு வருவதே கிடையாது? என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே. நிச்சயம் உன் மனதில் என்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ, உன் மனதில் என்ன கவலையும் கலங்கமும் இருக்கிறதோ அது அத்தனையையும் சரி செய்து உனக்கான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். உன் பல நாள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய். அதற்காக நீ பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாய். எல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு மகிழ்ச்சிதான். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்றுதான் சொல்வார்கள். உன் குடும்பம் செழித்து வளர வேண்டுமானால், நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால், உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு அன்னதான பூஜையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவையோ செய்து கொடு. கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் மீனை போல நீ ஏன் உன் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக தத்தளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய நல்ல மனதிற்கு நான் நல்ல விஷயங்களை செய்து தருவேன், உனக்கு ஒரு நல்வழியை காட்டுவேன் என சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே. இதோ உன் கஷ்டத்திற்கெல்லாம் தீர்வு கொடுக்க நான் வந்து விட்டேன். நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் எல்லா நேர்மறையான விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் செல்லமே. உன்னுடைய நேர்மறை எண்ணங்களின் மூலமாகவே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி உன் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கப் போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.